அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா, சம்மரோட தாக்கம் அதிகமா ஆயிட்டே இருக்கு. அதனால நம்மளோட பாடியோட ஹீட்டும் அதிகமா ஆகுது. நம்ம பாடி ஹீட்டை நேச்சுரலா எப்படி குறைக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பரான உங்களுக்கு ஒரு டெசர்ட் பண்ணி காமிக்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீசன்ல கிடைக்கக்கூடிய இந்த கிர்னி பழத்தை வச்சுதான் இந்த டெசர்ட் பண்ண போறோம். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. வெயில் நாள் வந்துட்டாலே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்பதான் அவங்க உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாமே குறைஞ்சிரும். ஹீட்டால் தான் நிறைய நோய் நம்மளுக்கு வருது. இந்த மாதிரி ஹீட் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குறைச்சிடலாம். உள்ள இருக்கிற சீடு நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் தனியா எடுத்துட்டு அதுல இருக்கிற பல்ப்பு மட்டும் நம்ம சுரண்டி அதுக்குள்ளே போடப்போம். வெயில் நாள்ல கிடைக்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிர்னி பழத்தோட தோலை எடுத்துட்டு மிக்சியில போட்டு அரைச்சு கூட நீங்க இந்த மெத்தட்ல செய்யலாம். நான் ஏன் இந்த மாதிரி செய்யறேன்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கும். பிடிக்காத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக நான் இந்த மெத்தட்ல செஞ்சு காமிக்கிறேன். கிர்னி பழம் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷானதா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு மாதிரி அழுகி போயிருந்ததுன்னா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நல்லாவும் இருக்காது, உடம்புக்கு கெடுதல். இந்த மாதிரி ஃப்ரூட் டெசர்ட் எல்லாம் செய்யும் போது அதுக்கு முன்னாடி பாதாம் பிசின் ஒண்ணு இருக்கும், அதை ஓவர் நைட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. சப்தா சீடு ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். அது செய்யும் போது கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாதாம் பிசினும் சப்தா சீடும் ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த வெயிலுக்கு சாப்பிடும் போது உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாம் குறைஞ்சிரும். இதுல இருக்கிற பல்ப் எல்லாமே எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கிர்னி பழத்தை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அந்த கிர்னி பழத்தோட பேஸ்லயே ஊத்திக்க போறோம். இது கூட எந்த சுகருமே ஆட் பண்ண போறது கிடையாது, மில்க் மேடு தான் ஆட் பண்ண போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல மில்க் மேட் இல்லைன்னா ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஓவர் நைட் நான் ஊற வச்ச பாதாம் பிசின் இருக்கு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சப்தா சீடும் போட்டுக்கோங்க. இந்த டெசர்ட்டுக்கு கண்டிப்பா பாதாம் பிசினும் இந்த மாதிரி சப்தா சீடும் கண்டிப்பா தேவைப்படும். வீட்லயே செஞ்ச இந்த ஜெல்லி இதையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ஜெல்லி ஆட் பண்ணீங்கன்னா இந்த டெசர்ட் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணிருக்க இந்த கிர்னி பழம் டெசர்ட்டை இந்த மாதிரியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இது கூட கொஞ்சமா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம். ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்துக்கு 2 டைம்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையில வைக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே மறந்துடுவாங்க, கேட்கவும் மாட்டாங்க. இதுக்கு மேல கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்காம அப்படியே கூட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நார்மலா கிர்னி பழத்தை எப்பயுமே ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்காம இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இந்த சம்மருக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாமே எடுக்கும். அதுக்கான பொருள் எல்லாம் இதுல ஆட் பண்றதுனால நீங்க ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சம்மருக்கு இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டமே நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. எங்கேயும் வெளியில குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சுவையா சமைங்க, அளவா சாப்பிடுங்க. தேங்க்யூ.